Hi, hello friends, welcome back to the channel. In this video, we will see 12 tips for time management in kitchen. This is housewives, working women very useful. So, video miss panama full parunga. Neenga inno Instagram la Orunaalvlog follow pannana, please join me there. வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி Orunaalvlog சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. Tip 1, plan menu for the next day. டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டிப் நம்ம முன்னாடி நாளே நம்மளோட மெனுவை ரெடி பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் டே ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக நம்ம குக்கிங்கும் ஃபினிஷ் ஆகிடும். டிப் நம்பர் 2, கீப் அ கிளாக் ஆர் மொபைல் அரவுண்ட் யூ. டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு கிளாக் இல்லைனா மொபைல் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக குக் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம டைம் செக் பண்ணி சமைக்கும்போது நம்ம சீக்கிரமாகவும் சமைச்சு முடிச்சிருவோம். அண்ட் இந்த டிப் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, ப்ரீ-சோக் த ஐட்டம்ஸ் ரிக்வயர்ட். ஸோ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த அரிசி, பருப்பு, அதுக்கப்புறம் புளி இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர்லேயோ இல்லைனா நார்மல் வாட்டர்லேயோ ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தீங்கன்னா போதும். நம்ம குக்கரில் போடும்போது சீக்கிரமாகவே விசில் வந்துடும், வித் சேவ்ஸ் அ லாட் ஆஃப் டைம். பருப்பெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. ஸோ இந்த மாதிரி தண்ணியில் சோக் பண்ணி முன்னாடியே வச்சிட்டோன்னா சீக்கிரமாகவே நல்லா வெந்துடுது, நம்மளுக்கு டைமும் நல்லா சேவ் ஆகும். டிப் நம்பர் 4, ப்ரியாரிட்டைஸ். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டிப். நான் இன்றைக்கி என்ன மெனு பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் எது ஃபஸ்ட்டு குக் பண்ணுங்கிறதையும் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே நான் இந்த ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே ரெடி பண்ண போகிறேன். அப்படின்னா இதில் எது எனக்கு ஃபஸ்ட்டு வேணுமோ அதுதான் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் மெனு போஹா பிளான் பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு சாம்பார் அண்ட் கோஸ் கூட்டு, அதுக்கப்புறம் இந்த கொத்தவரங்காய் பொரியல். டின்னருக்கு பன்னீர் பீஸ் ஆலு போட்டு ஒரு கிரேவி பண்ணலான்னு யோசிச்சிருந்தேன். இதில் இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போஹா பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால அதை தண்ணியிலேயே முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியிலேயே அதை கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ குக் பண்ணும்போது அது ஈஸியாக வெந்துடும். டிப் நம்பர் 5, ஸ்டார்ட் வித் அ டிஷ் தட் டஸ் நாட் ரிக்வயர் ஸ்டிரிங் ஆஃபன். ஸோ இதுவுமே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப். ஸோ இதுக்கு நான் சாம்பார் இன்றைக்கி பண்ண போகிறேன்றதுனால நான் பருப்பை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுறேன். அதுக்கு நம்ம பக்கத்தில் நின்று எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ அது வெந்துட்டுருக்கும்போது நான் இங்கே காயெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அது எனக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆகும். இப்போ இந்த பருப்பும் சீக்கிரமாக வெந்துடும், ஏன்னா நான் அது ஒரு 20 மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஊற வச்சுருந்தேன் முன்னாடியே. ஸோ இது இன்னும் சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் அப்புறமா மஞ்சத்தூள் போட்டு நம்ம இதை குக்கரில் வேக வச்சிட்டோன்னா இது ஹார்ட்லி 5 to 7 மினிட்ஸில் இது எனக்கு ரெடி ஆகிடும். ஸோ இது கூட நின்று நம்ம சமைக்கிற வேலை கிடையாதுல்ல, மிக்சிங் அந்த வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நான் அந்த டைமில் நான் என்னோடய காய்கறி எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக சாப் பண்ணிடுவேன். டிப் நம்பர் 6, கீப் அ பிளேட் ஆர் கப் ஃபார் கலெக்டிங் த பீல். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப் நம்ம சமைக்கும்போது, முக்கியமாக டைம் மேனேஜ்மெண்ட்க்கு. ஏன்னா நம்ம சமைக்கும் போது என்ன பண்ணுவோன்னா இந்த காய்கறியோட அந்த பீலெல்லாம் அப்படியே ஃபுல்லாக சுற்றி போட்டு வச்சுருப்போம்ல குக் பண்ணுற அந்த கவுண்டர் டாப்பில். ஸோ அப்போ ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், அதோடு அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். அதோடு அதை க்ளீன் பண்ணும்போது ஏண்டா சமைச்சோன்னு ஆகிடும். ஸோ காய்கறி கட் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு போலோ இல்லைனா இந்த மாதிரி எதாவது பிளேட்டோ வச்சுக்கோங்க. ஸோ எல்லா காய்கறியோட பீலையும் நம்ம அதுலேயே கலெக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம டஸ்ட்பினில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினர் அப்படி இல்லைனா இப்போ தான் நியூலி மேரிட், இப்போ தான் புதுசாக சமைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் இந்த ப்ராக்டிசஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைனா ஏண்டா சமைக்கிறோம் அப்படின்னு இப்போவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இன்னும் அதுக்கு நிறையா டைம் இருக்குது ஃபீல் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இப்போவே நீங்கள் இந்த சின்ன சின்ன ப்ராக்டிசஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டைம் கண்டிப்பாக சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். லஞ்சுக்கு நான் கோஸ் கூட்டு பண்ண போகிறதுனால அது குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அது ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, குக்கருங்கிறதுனால அது எப்படியுமே மேஷ் ஆகிடும். அண்ட் மூங் தாலும் நம்ம ஊற வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு சாம்பாருக்கு தேவையான பருப்பும் வெந்துருச்சு. டிப் நம்பர் 7, கீப் ஹாட் வாட்டர் ஃபார் குக்கிங். நம்ம எப்போவுமே குக் பண்ணும்போது ஒரு ஜக்லியோ இல்லைனா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம ஹாட் வாட்டர் வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி சமைக்கும்போது நம்ம ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் எல்லாம் கோல்டு வாட்டர்லாம் விடாமல் ஹாட் வாட்டர் போட்டு சமைக்கும்போது அவ்வளோ குக்கிங் டைம் நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும், சீக்கிரமாக எல்லாமே ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. டிப் நம்பர் 8, ட்ரை ஈஸி மெத்தட்ஸ் டு கட் வெஜ்ஜீஸ். மோஸ்ட்லி ஒர்க்கிங் உமன்லாம் பார்த்திங்கன்னா லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாமே ஒரே டைமில் மார்னிங்கே சமைச்சு வைக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம காய்கறி எல்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ கட் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், எதெல்லாம் ஈஸியான மெத்தட்ஸ் டு கட் வெஜ்ஜீஸ்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கிற கொத்தவரங்காய், பீன்ஸ் வெரைட்டிஸ் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு டாப் அண்ட் பாட்டமை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மொத்தமாக வச்சு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் சிங்கிளாவோ இல்லைனா ரெண்டாக வச்சோ கட் பண்ணோன்னா அவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறது தான் ஈஸியானவே.
அண்ட் இன்னொன்று வந்து இந்த மாதிரி காய்கறிலாம் வந்து நான் பொடியாலாம் பெருசாக கட் பண்ண மாட்டேன். ரொம்ப ரேர் தான், அதெல்லாம் ரொம்ப பொறுமை இருந்தால் தான் அந்த டைமில் தான் பொடியாக கட் பண்ணுவேன். ஸோ இப்போல்லாம் வந்து ஒரே டைமில் நம்ம இவ்வளோ ஐட்டம்ஸும் சமைக்கிறோன்றதுனால நம்ம இந்த மாதிரி ஓரளவுக்கு பெரிய பெரிய சைஸஸாகவும் கட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மார்னிங்கில் வந்து இவ்வளோ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது நம்மளுக்கு எதெல்லாம் வந்து நம்ம கூடவே நின்று சமைக்க தேவையில்லையோ அதெல்லாம் வந்து நீங்கள் அடுப்பில் வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதுவும் ரெடி ஆகிடும். நம்மளுக்கும் இந்த காய்கறி கட்டிங் இதெல்லாம் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். டிப் நம்பர் 9, ப்ரிஃபர் ப்ராப்பர் ஆயில் ஃபார் குக்கிங். இது வந்து ஒரு ஹெல்த்தி டிப். நம்மளோட குக்கிங்கில் கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்பவே நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது அண்ட் கொலஸ்ட்ரால் லெவல்லாம் நல்லா மெயின்டைன் ஆகுது. நாங்கள் இது வந்து ஃபியூ மந்த்ஸாக நாங்கள் இது ட்ரை பண்ணுறோம், நல்லா ரிசல்ட்ஸ் தெரியுது. ஸோ நான் வந்து சாம்பாரோ இல்லைனா நம்ம இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காய் கூட்டு இதெல்லாம் பண்ணுறோம்ல, இதெல்லாம் வந்து நான் நல்லெண்ணெயில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அண்ட் ரோட்டி ஐட்டம்ஸ்க்கு சப்ஜிலாம் எதாவது ரெடி பண்ணுறோம், அது வந்து நம்மளோட ரீஃபைண்ட் ஆயிலில் நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த நல்லெண்ணெய் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணாலே நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிப் நம்பர் 10, ஸ்டோர் ஸ்பைசஸ் இன் சேம் பாக்ஸ். ஸோ இந்த மார்னிங் டைமில் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா அறக்க ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் நம்ம தாளிக்கணும், அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும் எல்லாத்துலேயும். ஸோ இந்த மாதிரி டைமில் தனித்தனி பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இதுவும் டைம் வந்து ரொம்பவே கன்சியூம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பைஸ் பாக்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பைஸ் பாக்ஸஸ் வருது. ஸோ இதில் ஸ்பைசஸ் ஸ்டோர் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அண்ட் நம்ம ஒரு வாட்டி ஒரு டப்பா எடுத்து யூஸ் பண்ண தேவையில்ல. ஒரு வாட்டி இதை ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா எல்லாம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா போதும். ஸோ நீங்கள் ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்கன்னா எஸ்பெஷலி இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவசரமாக நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற வேலையெல்லாம் கட் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் நம்ம யோசிப்போம், ரைட்? ஸோ இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம அஞ்சரை பெட்டின்னு ஒன்று எப்போவுமே வச்சுருப்போம் நம்ம வீட்டில். ஸோ அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்பைசஸ் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு சைடில் கூட்டு ரெடி ஆகிட்டுருக்கு அண்ட் இந்த காயும் நான் வந்து வேகத்துக்கு வச்சுருக்கேன். ஸோ அந்த டைமில் நான் வந்து சாம்பாருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரோட்டிக்கெலாம் சப்ஜி பண்ணும்போது ஆனியன்லாம் வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணியிருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோ பொடியாக சாப் பண்ணுறதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம இது மாதிரி ஏதாவது ஆனியன் சாப்பர்லாம் இருக்குது, வெஜிடபிள் சாப்பர் இருக்குன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் நீங்கள் ஒரு ஃபியூ பீசஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப பொடியாக சாப் ஆகிடும். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் கேரட், பீன்ஸ், கோஸ் என்ன வேணாலும் ஆட் பண்ணி நம்ம சாப் பண்ணிக்கலாம் இந்த சாப்பரில். இது வந்து நிறைய பிராண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் நம்மளோட டைமை சேவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக போஹா பண்ணுறதுக்கு நான் இந்த பொட்டேட்டோஸை வந்து பொடியாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் வந்து நான் எப்போவுமே லாஸ்ட்டாக தான் பண்ணுவேன். ஸோ சூடாகவும் நம்ம சாப்பிட்லாம், மற்றதெல்லாம் எனிவேஸ் நம்ம அந்தந்த டைமுக்கு ஹீட் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஸோ நீங்கள் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கறி லீவ்ஸ், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் கூட நல்லா வாஷ் பண்ணி ஒரு கப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா குக் பண்ணும்போது டக்குன்னு எடுத்து போட்டு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் நான் அது ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கிறதுக்கு கூட ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ இப்போ குக் பண்ணும்போதே நம்ம முன்னாடியே எடுத்து வச்சிட்டோன்னா எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போ போஹா ரெடி பண்ணும்போதே எனக்கு கொத்தவரங்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து சாம்பார் பண்ணிட்டேன்னா என்னோடய ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிரும். ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் எதுவும் பெருசாக கட் பண்ணாமல் உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன் என்னோடய மார்னிங் குக்கிங் vlog-ஐ. தட் இஸ் நான் 3 வேளையும் எப்படி என்னென்னலாம் சமைக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஃபுல்லாகவே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மெயின்லி நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் சமைக்கும்போது எனக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகுது இந்த மார்னிங் குக்கிங் பண்ணும்போது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஃபுல் வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். இப்போது சாம்பாருக்கு அந்த ஆனியன் ஃப்ரையாக இருக்கிற டைமில் நம்ம அந்த போஹா வந்து தண்ணியில் ஊற வச்சிருந்தோம்ல, ஸோ அதெல்லாம் ட்ரெயின் பண்ணி நான் வந்து இந்த பொட்டேட்டோவும் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதில் அப்படியே சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சால்ட், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும்.
நான் வந்து ஃபாஸ்ட்டாக காட்டுறேன், நான் ஃபுல்லாக குக்கிங் எப்படிலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது. பிகாஸ் நான் கிட்டத்தட்ட ஒரு 1 hour 10 minutes கிட்ட ஆச்சு எனக்கு இது ஃபுல்லாக குக் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ ஃபுல்லாக வீடியோ காட்ட முடியாதுன்றதுனால நான் அப்படியே கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம சில ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு ஸ்டோவ்லேயும் இடம் கிடைக்கும். பிகாஸ் இவ்வளோ பெரிய கடாயெலாம் ஸ்டோவில் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து இடம் வந்து ரொம்ப க்ளம்ஸியாக இருக்கும்ல. ஸோ அதெல்லாமும் நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். சாம்பார் வந்து நான் லாஸ்ட்டில் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம கூடவே நின்று ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இந்த மிக்ஸ் பண்ணுற வேலை, அப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுற வேலை இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து டைம் கன்சியூமிங்கிறதுனால இது வந்து நான் லாஸ்ட்டில் தான் பண்ணுறேன். நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா அது வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஹாட் வாட்டர் நம்ம ஒரு ஜக்கில் வச்சுருக்கிறதுனால நம்மளோட குக்கிங் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக முடியும். இப்போ இதே ஒரு ரூம் டெம்பரேச்சர் வாட்டரோ கோல்டு வாட்டரோ வச்சுருக்கீங்கன்னா அந்த ப்ராசஸை இன்னும் ஸ்லோ டவுன் பண்ணி குக்கிங் டைம் அதிகமாகும். டிப் நம்பர் 11, க்ளீன் வைல் யூ குக். நம்ம வந்து மார்னிங்கில் இவ்வளோ சமைக்கும் போது அந்த இடம் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கவுண்டர் டாப் ஃபுல்லாக இந்த ஸ்பைசஸ், அப்புறம் அந்த கறி லீஃப் அது இதுன்னு எல்லாமே கொட்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம குக் பண்ணும்போதே சைடில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர் ஆப்ஷன். பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கும். டிப் நம்பர் 12, கீப் கவுண்டர் டாப் கிளட்டர் ஃப்ரீ. நம்ம குக் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணாத பாத்திரம், அதுக்கப்புறம் கப்ஸு, நிறையா தட்டு இதெல்லாம் வந்து நான் யூஸ்வலாக கவுண்டர் டாப்பில் நிறையா யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் அப்படியே வச்சுருப்போம்ல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டோம்னா அந்த இடம் வந்து நல்லா கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே ப்ரியாரிட்டைஸ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுனால என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் டைமில் நான் வந்து என் ஹஸ்பண்ட்க்கும் கிக்கிக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த பருப்பும் வந்து முன்னாடியே ரெடி ஆகிடுச்சுல்ல. இப்போ நம்ம சாம்பாரில் இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ சாம்பார் வந்து லாஸ்ட்டாக ஒரு கொதி வரத்துக்குள்ளே நான் வந்து டின்னருக்கு பன்னீர், ஆலு, அப்புறம் இந்த பீஸ் போட்டு ஒரு சிம்பிளான கிரேவி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் குக்கரில் இந்த ஆலுவை வந்து பாயில் பண்ண போகிறேன். ஆலு பாயில் பண்ணுறதுக்கு கம்மியாக தண்ணி விட்டு அதை வந்து பாயில் பண்ணுங்கள். சீக்கிரமாக ஆலுவும் வெந்துடும், நல்லா வெந்துடும். இந்த ஆலு வந்து ஃபுல்லாக டிப் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி. அதுக்கு மேலே தண்ணி விட்டிங்கன்னா டைம் ஆகும் அது வந்து வேகிறதுக்கு. ஸோ இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மசாலாஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் நைட்டு வந்து திரும்ப லைட்டாக நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் மோஸ்ட்லி இந்த சப்ஜீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து நல்லா இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணிவிட்டு டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோட்டிக்கு எந்த சப்ஜி வேணாலும் இதை வந்து பேஸாக வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பன்னீர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பன்னீர் இல்லைனா பிண்டி, அதாவது லேடிஸ் ஃபிங்கர் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு கூட இதில் வந்து கிரேவி பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ பியூரி அண்ட் நான் வந்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேயும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி கிரேவி வந்து ரெடி ஆகும்போது மிடில்லையும் பண்ணலாம். அது வந்து பச்சை வாசனைலாம் தெரியாது, நல்லா வதங்கிடும். ஸோ இந்த கிரேவி மட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன்னா என்னோடய ஒர்க் எல்லாமே ஓவர். ஸோ நைட்டுக்கு வந்து நான் டின்னருக்கு நான் ரொட்டி வந்து ஒரு 10-15 மினிட்ஸில் நான் சீக்கிரமாக பண்ணிடுவேன். ஸோ எதெல்லாம் டைம் டேக்கிங் ப்ராசஸோ இந்த சப்ஜீஸ், கிரேவிஸ் இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் மார்னிங்கே இப்போல்லாம் பண்ணிடுறேன். பிகாஸ் நான் சொன்னேன்ல நான் ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ஈவினிங்லலாம் ரொம்ப டைட்டாக இருக்குது பேக்கிங் அது இதுன்னு. ஸோ இதுதான் என்னோடய டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன் டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் கேட்டிருந்தீங்க டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது கிச்சனில் குக் பண்ணும்போதெல்லாம். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக ஹாட் வாட்டரை போட்டு நான் வந்து ஒரே ஒரு கொதி விட போகிறேன். இப்போ நம்ம கூட்டுக்கும் காய்க்கும் தேங்காய் சேர்த்துடலாம். நான் வந்து தேங்காய்லாம் வந்து இது மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணிப்பேன். அண்ட் அதோட ப்ரௌன் பார்ட்லாம் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ நான் அதை அப்படியே தான் ஆட் பண்ணுவேன், அதெல்லாம் எடுக்க மாட்டேன் நான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு தேங்காவை மட்டும் நல்லா ஒரு வாட்டி அரைச்சிட்றேன். இதுலேருந்து கொஞ்சமாக நான் காய்க்கு சேர்த்துக்கிறேன். அண்ட் இதுலேயே வந்து க்ரீன் சில்லி அண்ட் ஜீரகம் சேர்த்து ஒரு வாட்டி அரைச்சிட்டு கூட்டில் அப்படியே ஆட் பண்ணிடுவேன். ஸோ ஒரே டைமில் உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். இப்போ வந்து என்னோடய பன்னீர் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன்னா நைட் ஒரு வாட்டி ப்ரீ ஹீட் பண்ணிப்பேன். இப்போது கூட்டு வந்து நல்லா மேஷ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம அரைச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட் அண்ட் கொஞ்சமாக வாட்டர் விட்டு ஒரே ஒரு கொதி விட்டுக்கலாம். அப்புறமா இதை வந்து நம்ம தாளிக்கணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் கூட்டெல்லாம் கூட இந்த மாதிரி குக்கர்லேயே ஒரே டைமில் பருப்போடு வேக வச்சிட்டிங்கன்னா அது கூட்டு தனித்தனியாக பண்ணும்போது டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until then, take care. Bye bye.